எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேவி சமையலில் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, போட்டு நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் சிவந்து வரும்போது அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்குங்க. நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டு. அது பிறகு ஒரு பச்சை மிளகா போடுங்க. பீன்ஸு தேவையான அளவு பீன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணுங்கன்னா கட் பண்ணி போடுங்க. கேரட்டு பீன்ஸு போட்டு நல்லா கலரி விடுங்க. கேரட்டு பீன்ஸு நல்லா வெந்துட்டு இருக்குது. நல்லா வெந்து இப்போ முட்டை உடச்சி ஊற்றலாம். நான் 2 முட்டை எடுத்துருக்கு. நல்லா கலரி விடுங்க. முட்டை முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். போட்டு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுங்க. ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் போடுங்க. அரை ஸ்பூனு மேகி மசாலா தான் நான் போட்டிருக்கு. நல்லா கலரி விடுங்க. நல்லா கலருங்க. மசாலா எல்லாரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் நான் வேக வச்சு வச்சுருக்கு. நூடுல்ஸு அதை அதில் சேர்க்கலாம். நல்லா வெந்துருக்கு. நூடுல்ஸ் நான் தனியாக வேக வச்சுருக்கு. கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் ஊற்றி வேக வச்சுருங்க. அப்போ நல்லா குழையாது, நல்லா நூடாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 5 நிமிஷம். தக்காளி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சில்லி சாஸ் ஒரு ஸ்பூனு, சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். போட்டு தட்டில் மாற்றலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தேவி சமையல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.